வணக்கம். இன்றைய நாளில் தமிழகத்தில் நிகழ்ந்த செய்திகளை தரும் தொகுப்பு இது தென்னை டு சென்னை. வழங்குவதற்காக சேலத்திலிருந்து ஐஸ்வர்யாவுடன் திருச்சியிலிருந்து வாசுகி பொற்றாமரை. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அப்துல் கலாமின் தேசிய நினைவகத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி. மலர் வளையம் வைத்து பிரதமர், முதலமைச்சர் உள்ளிட்டோர் மரியாதை. டெல்லியில் வலுத்து வரும் தமிழக விவசாயிகள் போராட்டம். உடலில் நாமம் போட்டுக்கொண்டு நூதனம். இன்று மாலை நீட் தேர்வை எதிர்த்து திமுக போராட்டம் நடைபெற உள்ள நிலையில் மு.க. ஸ்டாலின் கைது. கச்சாராயம் குளத்தை பார்வையிட்ட போது பரபரப்பு. விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை இந்தியாவிலும் நீக்க வேண்டும். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். விவசாயிகள் தற்கொலை செய்வது நாளைய ஆபத்தின் அறிகுறி. சகாயம் ஐஏஎஸ் எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ராமேஸ்வரம் பேக்கரும்பில் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் மணிமண்டபத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள மணிமண்டபத்தை திறந்து வைத்த மோடி அங்கு அமைக்கப்பட்டிருந்த அப்துல் கலாமின் உருவச்சிலையும் திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து அப்துல் கலாம் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் அங்கு வைக்கப்பட்டிருந்த கலாமின் புகைப்படங்களை பார்வையிட்டார். மேலும் அப்துல் கலாமின் குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்துரையாடினார். பிரதமருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஆளுநர் வித்யாசாகர் ராவ் உட்பட தமிழக அமைச்சர்கள் பலர் உடனிருந்தனர். முன்னதாக தனி விமானம் மூலம் மதுரை விமான நிலையத்தை வந்தடைந்த பிரதமர் மோடியை ஆளுநர் வித்யாசாகர் ராவ், முதலமைச்சர் பழனிசாமி மற்றும் அமைச்சர்கள் வரவேற்றனர். அப்துல் கலாம் குடியரசுத் தலைவர் பதவிக்கு பெரும் புகழை தேடி தந்தவர் எனவும் அவரது மணிமண்டபத்தை பிரதமர் மோடி திறந்து வைப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நேற்றைய நாள் தமிழர்களுக்கு திருநாள் எனவும் ஐரோப்பிய நாடுகள் தமிழீழ விடுதலை புலிகள் மீதான தடையை நீக்கியது நீதிக்கான வெளிச்சம் எனவும் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாமின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பள்ளி மாணவிகள் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தினர். இந்திய நாட்டின் 11வது குடியரசுத் தலைவராக இருந்த டாக்டர் அப்துல் கலாம் கடந்த 2015ஆம் ஆண்டு மறைந்தார். அவரது 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அஞ்சலி செலுத்தும் விதமாக பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பல்வேறு இரங்கல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் கோட்டாறு தனியார் பள்ளி சார்பில் மாணவ மாணவியர் அவரது படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர் கலாம் எண்ணியது போல இந்தியா வல்லரசாக தங்களால் ஆன முயற்சிகளை மேற்கொள்ளும் என உறுதியெடுத்துக் கொண்டனர். இன்னைக்கு அப்துல் கலாமோட நினைவு நாள். எங்கள் ஸ்கூலில் நாங்கள் அதை ரொம்ப சிறப்பாக கொண்டாடியிருக்கோம். அப்துல் கலாம் சொன்னார் 2020 இந்தியா வல்லரசாகும்னு சொன்னார். அது இளைஞர்கள் கையில் தான் இருக்குது இந்தியா வல்லரசாகிறது. அதுக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அதுக்கு பற்றி எங்கள் ஸ்கூலில் நாங்கள் இன்னைக்கு உறுதிமொழியும் எடுத்திருக்கிறோம். போராட்டத்தில் பங்கேற்க சென்ற திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் தடுத்து நிறுத்தப்பட்டு கைது செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்களிக்க கோரி திமுக சார்பில் மனித சங்கிலி போராட்டம் இன்று மாலை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி சேலத்தில் இன்று மனித சங்கிலி போராட்டத்தில் கலந்து கொண்ட மு.க. ஸ்டாலின் அங்குள்ள தூர்வாரப்பட்டு வரும்
காச்சராயன் குட்டை குளத்தை நிச்சயமாக பார்வையிடுவேன் என்று தெரிவித்தார். இந்நிலையில் கோவை கருமத்தம்பட்டி கண்ணியூர் டோல்கேட் அருகே ஸ்டாலின் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ வந்தார். அப்பொழுது போராட்டத்தில் பங்கேற்பதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என கூறி ஸ்டாலினை போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே மோதல் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக திமுக சார்பில் நடக்கும் போராட்டத்திற்கு அவப்பெயரை உருவாக்கும் நோக்கில் பழனிசாமி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். பெரிய போராட்டமாக நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்த போராட்டத்தை யார் பிடிச்சிக்க அந்த போராட்டம் போர வஞ்சனையோடு எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய குதிரை பேர ஆட்சி தமிழகத்திற்கு விலக்களிக்கலாம் இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள பாமக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வு விலக்களிப்பது குறித்து குடியரசுத் தலைவர் தேர்தல் மூலம் கிடைத்த வாய்ப்பை தமிழகம் தவறவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். நிச்சயமா இது மத்திய அரசு செய்யலாம். தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு கொடுக்கலாம். ஏற்கனவே தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2006 ஒரு சட்டம் இருக்கு, நுழைவுத் தேர்வு ரத்து செய்த சட்டம் இருக்கு. அந்த சட்டம் அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் எடுத்துட்டு போனாங்க. உச்சநீதிமன்றமும் இந்த சட்டம் செல்லும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இட் ஹேட் ஸ்டுட் த ஸ்க்ரூட்டினி ஆஃப் சுப்ரீம் கோர்ட். இப்போ அந்த சட்டம் நிலுவையில் இப்போ இருக்கு. இந்த சட்டம் இதை பயன்படுத்திக்கிட்டு ரெண்டாவது இப்போ எனக்கு புரியல. இப்போ இதுக்கு சம்மந்தமாக நாடாளுமன்றத்தில் பல முறை நானும் பேசினேன், கடுமையாக விவாதம் பண்ணோம், வெளியிலையும் போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் இருக்கு. விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீதான தடையை இந்தியாவிலும் நீக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 26 நாடுகளில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் மீது செயல்படுத்தப்பட்டு வந்த தடையை நீக்கி ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும், உரிமையும் அதிகாரமும் கோரி ஈழத்தமிழர் நடத்தி வரும் அறவழி போராட்டத்திற்கு உலகின் ஆதரவை திரட்ட இது உதவும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். விடுதலை புலி இயக்கம் நடத்திய உரிமை போராட்டமே தவிர பயங்கரவாதம் அல்ல என்றும், உலகின் பல்வேறு நீதிமன்றங்கள் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ள நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வெளியாகியிருப்பது உலக தமிழருக்கு கிடைத்த வெற்றி என சுட்டிக்காட்டியுள்ளார். விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை நீக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தின் நீதிமன்றம் கூறியுள்ள காரணங்கள் அனைத்தும் இந்தியாவுக்கும் பொருந்தும் என்பதால் இந்தியாவின் விடுதலை புலிகள் இயக்கம் மீது உள்ள தடையை நீக்கி மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். விடுதலை புலிகளை ஆதரித்து பேசியதற்காகவும் உதவியதற்காகவும் கைது செய்யப்பட்டவர்களையும், ராஜீவ் கொலை வழக்கில் தவறுதலாக கைது செய்யப்பட்டு 26 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடும் பேரறிவாளன் முருகன், நளினி உள்ளிட்ட 7 பேரையும் நிபந்தனையின்றி விடுவிக்கும் மத்திய மாநில அரசுகள் முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தமிழக விவசாயிகள் உடலில் நாமம் போட்டுக்கொண்டு நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேசிய தென்னிந்திய நதிகள் விவசாயிகள் சங்க தலைவர் ஐயாக்கல்லு தலைமையிலான தமிழக விவசாயிகள் விவசாய கடன் தள்ளுபடி உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இன்று டெல்லியில் தமிழக விவசாயிகள் உடலில் நாமம் போட்டுக்கொண்டு முழக்கங்களை எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். செய்வது என்பது நாளைய ஆபத்தின் அறிகுறி என்று சகாயம் IAS எச்சரித்துள்ளார். மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் நடத்தப்படும் நேர்மை IAS அகாடமியின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு அறிவியல் ஆராய்ச்சி கழகத்தின் துணை இயக்குனர் மற்றும் மதுரை மாவட்டத்தின் முன்னாள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சகாயம் IAS கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்.
விழாவில் பேசிய சகாயம் IAS, மாணவர்களுக்கு இலவசமாக நேர்மை பயிற்சி மையத்தின் மூலமாக IAS பயிற்சி அளிக்கப்படுவதாகவும் இவற்றை ஏழை எளிய மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விழாவினை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சகாயம் IAS, விவசாயிகள் தற்கொலை செய்வது நாளைய ஆபத்தின் அறிகுறி என்று எச்சரித்தார். இதனால் விவசாயத்தை காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விவசாயிகள் நமக்கு உணவளிக்கக்கூடியவர்கள், உயிரளிக்கக்கூடியவர்கள். எனவே ஒரு சுதந்திர நாட்டில் விவசாயிகளுக்கும் உயர்ந்த வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது மிகச்சரியானது. ஆனால் கடந்த 15 ஆண்டுகளில் 3 லட்சத்திற்கு மேற்பட்ட விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ணுகிற பொழுது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. எனவே விவசாயிகளினுடைய வாழ்வு செழிக்க பல்வேறு திட்டங்களை அமல்படுத்த வேண்டியது அவசியம். இன்னும் சொல்லப்போனால் நாம் அடிக்கடி சொல்வதைப் போல நம்முடைய வல்லரசு கனவுகள் டெல்லியிலேயோ மும்பைகளிலோ அது தொடங்கப்படக்கூடாது. நம்முடைய வல்லரசு கனவுகளெல்லாம் எம்முடைய வயல்வெளிகளிலிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மீதான செல்வாக்கு மக்கள் மத்தியில் சரிந்து வருவதால் முதலமைச்சர் எடப்பாடியை நோக்கி செல்ல பன்னீர்செல்வத்தின் அணி திட்டமிட்டுள்ளது. 4 ஆண்டு கால அதிமுக ஆட்சி எந்த அளவிற்கு சாதகமா அல்லது பாதகமா என்பதை விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. இருந்த MLA ஆறுகுட்டி முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு வந்துள்ளார். மேலும் சிலரும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு காரணம் OPSக்கு மக்களின் மத்தியில் செல்வாக்கு குறைந்துள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். ஒரு எம்எல்ஏவை மோடி சந்திக்கிறது, பிரதமர் மோடி சந்திக்கிறார் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம்தான். பன்னீர்செல்வத்துக்கும் இன்னும் அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் எவ்வளவு நாளைக்கு இது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி 11 எம்எல்ஏக்களை இவரால் அந்த 11 எம்எல்ஏக்களை கூட தக்க வைத்து கொள்ள முடியவில்லை. இரண்டாவது அந்த எம்பிக்களும் பெரிய அளவில் இனி இவரோட தொடர்வாங்களா என்பது சந்தேகம்தான். கட்சியும் ஆட்சியும் ஒரு குடும்பத்தின் கையில் செல்லாமல் பிரதமர் மோடிக்கு இரு அணிகளும் இணைய வேண்டும் என்பதே விருப்பமாக இருந்தாலும் KP முனுசாமி, மைத்ரேயன் உள்ளிட்டோர் இதனை நிராகரிப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் 3 மாதத்தில் OPS அணியில் இருக்கும் MP, MLAக்களை எடப்பாடி பழனிசாமி அணி ஆக்கிரமித்துவிடும் என்றே அரசியல் நோக்கர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த கவர்மெண்ட் ஓடும் அப்படின்னா அதற்கான நம்பிக்கை ஆளுங்கட்சியோட எதிர்க்கட்சிகள் அந்த அளவுக்கு டெஸ்பரேட்டாக இருக்காங்க. 89 திமுக MLAல ஒரு MLA கூட எலெக்ஷன் வரதை விரும்பலை. 8 காங்கிரஸ் MLAக்களில் ஒருத்தர் கூட எலெக்ஷன் வரதை விரும்பலை. அது இல்லாமல் இந்த MLAக்களுக்கான சம்பளம் 2 மடங்கு அதிகமாக இருக்குது, தொகுதி நிதி அதிகமாக இருக்குது. ஆகவே வருவாய் வரும் வழிவகைகள் எல்லாம் நன்றாக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதனால் யாரும் எலெக்ஷனை விரும்ப மாட்டாங்க. யாருமே எலெக்ஷனை இன்றைக்கி விரும்பலை. ஜெயலலிதா செத்து போயிட்டாங்க, சரி நீங்கள் உங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது ஆண்டுட்டு போங்க. அட்லீஸ்ட் ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன் 2019 வருது, அது வரைக்குமாவது இது ஓடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவின் உட்கட்சி பிரச்சனையால் ஆட்சி கலையுமா அல்லது இரு அணிகள் இணையுமா என்ற நிலை உருவாகியுள்ளது. எனினும் இரு அணிகளுக்கு இடையே பிரச்சனையானது விரைவில் தீரும் என மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். பாரத யுத்தம் 18 நாட்களில் நடந்தது. அதனால் அந்த 18 கட்டம்னா இப்போ 11 கட்டத்தை தாண்டிட்டோம். மறுபடியும் 18வது கட்டம் இதே காஞ்சி மத்தியில் நடக்க இருக்கிறது. அதற்குள் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு சொன்னாங்க. அவங்க இணைப்பு நடந்துரும்னு சொல்லலை. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தீர்வு சீக்கிரம் வரும்ன்றது என்ற நம்பிக்கை. தற்போது OPS அணியில் இருக்கக்கூடிய 11 MLAக்களுக்குள் மோதல் ஏற்பட்டு வருவதாகவும் அதில் ஒரு சிலர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக பேசி வருவதாகவும் கூறப்படுகிறது. மேலும் OPS அணியில் இருந்து பிரிந்து வருபவர்களுக்கு அமைச்சர் பதவி என்ற உறுதிமொழி கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தற்போது OPSக்கு மக்கள் செல்வாக்கு குறைய தொடங்கியிருப்பதால் எடப்பாடி கை ஓங்க தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. முதல் விக்கெட்டான MLA ஆறுகுட்டியின் விக்கெட்டை சாய்த்து OPSின் கூடாரத்தை காலி செய்ய எடப்பாடி பழனிசாமி தனது அடுத்தடுத்த நகர்வுகளை நகர்த்தி வருகிறார். OPS EPS மோதலுக்கிடையே TTV தினகரன் தனது அதிரடி ஆகஸ்டில் ஆரம்பமாகும் என்று அறிவித்திருப்பதால் அதிமுகவில் அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது என்று கூறலாம். ஒளிப்பதிவாளர் சுரேஷுடன் ராகவேந்தர், காவிரி நியூஸ். தருமபுரி அருகே சுடுகாட்டு வழிக்காக புறம்போக்கு நிலத்தின் ஆக்கிரமிப்பை அகற்ற சென்ற தாசில்தார் முன்பாக வாலிபர் தீயிட்டு தற்கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தொகுதிக்குட்பட்ட பிக்கிளி கிராமத்தை சேர்ந்தவர் கோபால்.
இவர் தனது குடும்பத்துடன் அரசு புறம்போக்கு நிலத்தில் விவசாயம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. நிலையில் புறம்போக்கு நிலத்தின் அருகில் சுடுகாடு செல்வதற்கு வழி கேட்டு ஊர் பொதுமக்கள் அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர். இதனை அடுத்து பென்னாகரம் தாசில்தார் தலைமையில் அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்றி சென்றபோது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கோபாலின் மகன் துரை என்பவர் தீயிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். பின்னர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துரையின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்தனர். இறந்தவரின் உடலை வாங்க மறுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவன் சாப்பிட்டு விடுன்னு சொல்லிட்டு போலீஸ் அக்குருவோம் கொண்டு போய் ஆட்டோவில் இப்போ ஜெயிலுக்கு போகலாம் நடுன்னு சொல்லிட்டு ஆட்டோவில் எங்கள் அம்மாவை கொண்டு போய் உட்கார வச்சுக்கிறாங்க. அப்புறம் மறுபடியும் கொளுத்து நிற்கிறான். அவன் எரிஞ்சு சாம்பல் விட்டு விடுங்க எங்கேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தாசில்தார் போலீஸு எல்லாருமே வேடிக்கை பார்த்துட்டு ஊருக்கு பொது மக்கள் எல்லாமே வேடிக்கை பார்த்து சும்மா இருந்தாங்க. அதனால் அங்கே வேடிக்கை பார்த்தவங்க அப்புறம் தாசில்தார் அண்ட் கலெக்டர் எல்லாம் வந்தால் தான் பாடி வெளியே எடுத்துட்டு போவோம். திருவள்ளூர் அருகே விதிமுறைகளை மீறி சட்டவிரோதமாக ஏரியில் மணல் அள்ளிய லாரியை சிறைப்பிடித்த கிராம மக்கள் அலுவலக குடிசைக்கு தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்து தத்தமன்றி கிராமத்தில் 400 ஏக்கர் பரப்பளவில் ஏரி உள்ளது. இங்கு மழை காலங்களில் தேங்கும் நீரை அப்பகுதி மக்கள் பாசனத்திற்காகவும் கால்நடை பராமரிப்பாகவும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ஏரியில் அரசு அனுமதியுடன் மணல் குவாரி நடத்தப்பட்டு வருகிறது. இந்த குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை மீறி மணல் அள்ளுவதால் நிலத்தடி நீர் குறைவதாகவும் அதனை தடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மணல் லாரிகளை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கிருந்த குவாரி அலுவலக குடிசைக்கு தீ வைத்து எரித்ததால் பதற்றம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு விரைந்த வருவாய் அதிகாரிகள் குவாரியை நிறுத்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததால் போராட்டம் கைவிடப்பட்டது. தத்தமஞ்சி எங்கள் ஊர் இதில் 400 ஏக்கர் ஏரி பரப்பளவு 500 ஏக்கர் பயிர் செய்கிறாங்க. இதை நம்பி மணல் கோரை விட்டாங்க, சவுடு ஓட்டா அது 50 அடிக்கு மேலே ஆற்று மணல் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே ஆற்று மணல் இதெல்லாம் தண்ணி தாக்க நிற்க மாட்டேன் ஏரியில். அதனால் தத்தமஞ்சி விவசாயிங்க மக்களும் ரொம்ப பாதிக்கப்படுறோம். இதனால் நாங்கள் இன்றைக்கி ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து வண்டி மடக்கி வித்தாச்சு எல்லாமே வெளியே அனுப்பிச்சிட்ருக்கோம். சீர்காழி அருகே கொள்ளிடமாற்றில் தடை செய்யப்பட்ட இடத்தில் மணல் எடுப்பதால் 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வடரங்கம் கிராமத்தில் கொள்ளிடமாற்றில் கூட்டு குடிநீர் நீரேற்றும் நிலையம் உள்ளது. இதன் மூலம் சீர்காழி நகர் மற்றும் அதை சுற்றியுள்ள 108 கிராமங்களுக்கு நாள்தோறும் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கொள்ளிடமாற்றில் நீரேற்றும் நிலையம் அமைந்துள்ள பகுதியில் இருந்து 500 மீட்டர் தூரம் வரை மணல் எடுக்க தடை விதிக்கப்பட்டும் அதற்கான எச்சரிக்கை பலகை குடிநீர் வாரியத்தால் வைக்கப்பட்டுள்ளது. இதனை கண்டுகொள்ளாமல் பொதுப்பணித்துறையினர் தடை செய்யப்பட்ட பகுதிகளில் மணல் எடுக்க தொடங்கியுள்ளனர். இது குறித்து பேசிய பொதுமக்கள் ஏற்கனவே நிலத்தடி நீர் மட்டம் குறைந்து வரும் நிலையில் தற்போது நீரேற்று நிலையம் அருகில் மணல் எடுப்பதும் 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் என கவலை தெரிவித்தனர். தமிழ்நாடு அரசு ஏடி போர்டு வெட்டு போனாரு 500 கிலோமீட்டருக்கு அந்த ஓட்டுங்க. இந்த வாட்டர் பம்பில் சப்ளை வராது நின்றுடும். இதுக்கு 3 மோட்டர் சப்ளை கிடையாது, நீர் மோட்டருக்கு சப்ளை கிடையாது. இந்த வாட்டர் போர்டில் அவங்க நட்டு இன்னைக்கு அதே அந்த தமிழ்நாடு அரசு இன்னைக்கு அந்த போர்டை பிடிங்கி தூக்கி எஞ்சிட்டு இன்னைக்கு மணல் நடுறாங்க. அத்துமாரி மணல் நடுறாங்க. அது என்ன அர்த்தம் அது? இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. நடுநிலையான செய்திகளை முழுமையாக தெரிந்து கொள்ள பயணிப்போம் காவிரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.